தலைவர் ஆரம்பிச்ச கட்சி ஏழைங்களுக்காகவே ஆரம்பிச்சது. அவருக்கு பிறகு அம்மா அந்த ஆட்சிய ஏழைகளுக்காகவே நல்ல திட்டங்களை கொடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அம்மாவை 2016 அம்மா மறைஞ்சதும் அதுக்கு பிறகு நான் ஒருத்தரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனேன். அவருக்கு நன்றின்னா என்னன்னு தெரியல. அவரு என்ன பண்ணிட்டாரு, என்னையும் கட்சியில இருந்து நீக்கி நானும் சிறைச்சாலையில இருக்கேன் பெங்களூர்ல. அப்படி இருக்கிறப்ப என்னையும் வெளில தூக்கி போட்டு அவர் ஒழுங்கா ஆட்சி நடத்தினாரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. மக்களுக்கான ஆட்சியா அது இல்ல. 4 ஆண்டு காலம் கழிச்சு நான் இங்க வர்றேன். இங்க வந்ததுக்கு பிறகு சரி எப்படியாவது சரி பண்ணி ஒன்னா கட்சியை ஒண்ணு சேர்க்கப்போம் அப்படின்னு முயற்சி பண்ண. அதுக்கு அவர் ஒத்து வரல. நான் இருக்க கூடாது கட்சியில நினைக்கிறார். அதுக்கப்புறம்தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து 2 விதத்தை யோசிச்சேன். ஒண்ணு, காலாகாலமா தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தலைவருக்கு ஆதரவு கொடுத்த குடும்பங்கள், அவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, அவங்கள பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஏழை எளிய மக்களை பார்க்கணும். இது 2ஐயும் நினைச்சுதான் நான் ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை துவங்கினேன். அதுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை வாங்கணும். இப்ப தலைவர் அம்மா கையில ரெட்டையில இருந்தப்ப அது சரியா இருந்தது. இப்ப இருக்கிறது நன்றி கெட்டவங்க கையில இருக்கு. அதனால அதுக்கு யாரும் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை. அத போக்குறதுக்கு தலைவர் அம்மா வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள சின்னம், உங்களுக்கு உள்ள சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தென்னந்தோப்பு சின்னம் தான். அதனால அதுக்குதான் நீங்க வாக்களிக்கணும் எல்லோரும். அதுதான் தலைவருக்கும் அம்மாவுக்கும் செய்யற நன்றி கடன். காரணம், ஏழைகளுக்கு செஞ்சவங்க அவங்க 2 பேரும். இப்ப பட்டா போட்டு நடத்துற மாதிரி கட்சியை நடத்திக்கிட்டு ஜாதி பார்த்துக்கிட்டு நடத்துறாரு. ஜாதி பார்த்து நடத்தினதில்லை நம்ம 2 தலைவர்களும். நான் அவங்க வழியில வந்தவ. நான் எல்லாரோடையும் தான் இருப்பேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா நான் முன்னாடி நிக்கிறாள். ஜாதி பார்க்க மாட்டேன். அதுதான் வேணும் இப்போ.